நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா சாந்தி, இனிமே கார்த்திக்கு தேவையானதெல்லாம் அர்ச்சனாவையே செய்ய விடு. அவர் எடுத்த முடிவு உனக்கு தெரியும்ல. அப்படின்னா கார்த்திக்காக இனிமே நான் சமைக்க கூடாதா? நாம பிரிஞ்சிட்டோங்கிறதுக்கு இதுதான் அர்த்தமாக்கா? சாப்பாடு கூட தனியாவா? அதெல்லாம் முடியாது. இன்ன வரைக்கும் இப்படி நடந்ததே இல்ல. நீங்க சொல்றத நான் எப்படி செய்ய முடியும்? இத பாரு சாந்தி, அவர் எடுத்த முடிவு உனக்கு தெரியும்ல. பசங்க 2 பேரும் இனி அவங்க விருப்பப்படி வாழணும். நாம ஒன்னாதான் இருக்க போறோம். ஆனா சமையல் மட்டும் தனித்தனிதான். பெரியம்மா, நீங்க தான் பொரியல் செய்றீங்கல்ல, நான் சாம்பார் பண்ணிடுவா? அர்ச்சனா, நீ கார்த்திக்காக முதல்ல சாலட் பண்ண. அம்மா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானே சாப்பிட போறோம். சாந்தி, ராஜசேகரன் உன்னை தேடிக்கிட்டு இருந்தானே, நீ போய் அவருக்கு என்ன வேணும்னு கேளு. பெரியம்மா, நீ சாலட்காக எல்லாத்தையும் வெட்டு. நான் போய் மாணிக்கத்தை அனுப்பி வைக்கிறேன். அங்க ரொம்ப ஜாலியா இருந்ததுல. எங்க போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நிம்மதியா இருக்கும். ஆமா, அது உண்மைதான். இல்லங்க, 2 பேரும் எங்க உள்ள போயிட்டே இருக்கீங்க? யார் நீங்க? முதல்ல வழி விடுங்க. இல்லங்க, முதல்ல வெளிய போங்க. உங்க 2 பேரும் யாருங்க கூப்பிடுது? என்ன, எங்களை யாரு கூப்பிடணும்? ஊருக்கு போயிருந்தோம்ல, இப்ப திரும்பி வந்திருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. இத நான் ஒண்ணும் உங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. தள்ளுங்க. ஏன் இப்படி குறுக்க நிக்கிறீங்க? தள்ளுங்க. என்ன பேசுறீங்க நீங்க? யாருன்னு தெரியாம எப்படி உங்களை உள்ள விடுறது? என்ன பேசுறீங்க நீங்க? நாங்க ஒண்ணும் யாரும் இல்ல. நாங்க அம்மாவை பார்க்க தான் வந்திருக்கோம். வழி விடுங்க. தனு, பாலா, வாங்க வாங்க. தள்ளுங்க. தள்ளுங்க முதல்ல. பாலா, 2 பேரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா? நீங்க இன்னைக்கு வரீங்கன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணல. இல்லம்மா, நாங்க திடீர்னு கிளம்பி வந்துட்டோம். ஆஹா. ஆமாம்மா, இவங்க யாரு? எங்களை உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க. ஐயோ பாலா, இவங்க பேரு சவிதா. இவங்கள நீங்க பார்த்தது இல்லல்ல, அதனாலதான். 2 பேரும் உள்ள வாங்க. வந்து உட்காருங்க. சரி. ஒரு நிமிஷமா, எங்க வீட்ல யாரையும் காணோம். எங்க போயிருக்காங்க? ஊர்ல இருந்து அண்ணன் ஸ்வீட் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அப்படியா? அட, தனம் பாலா எப்ப வந்தீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும் 2 பேரும் சந்தோஷமா இருங்க. ஆமா, கல்யாணம் நல்லபடியா நடந்ததா? நல்லா இருந்தது பாட்டி. சவிதா களைப்பா வந்திருப்பாங்க. டீ டிஃபன்லாம் கொடுமா. என்னங்க, வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. எல்லாரும் வந்துட்டாங்களா? இன்னைக்கு எல்லாருமே வந்தாச்சு. ஆனா நாளைக்கு, இன்னைக்கு கடைசியா எல்லாரும் ஒன்னா சாப்பிட போறோம்னு நினைக்கிறேன். சரி வா. கார்த்திக் மட்டும் இப்படி பண்ணலனா இந்த மாதிரி நடந்திருக்காது இல்ல. தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத சாந்தி, வா போலாம். எப்படி யோசிக்காம இருக்கிறது? நாளையில இருந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. பசங்க இல்லாம நம்மளால எப்படிங்க வாழ முடியும்? இங்க பாரு சாந்தி, நம்ம பசங்க நம்மளை விட்டு எங்கேயும் போக போறதில்ல. இதே வீட்டுல தான் இருப்பாங்க, பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. அவங்க கூட எதுவும் பேசக்கூடாதுன்னு அண்ணா சொல்லல. ஆனா எல்லாமே முன்ன மாதிரி இருக்காது இல்லங்க. ஒரே வீட்டுல இருந்தோம் ஒரு குடும்பமா நம்ம இருக்க போறது இல்ல.
இது எப்படிங்க சாத்தியம்? நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது. அண்ணா சொல்றதும் சரிதான். கார்த்திக்கு சில விஷயங்கள் தன்னாலேயே புரியணும். இந்த ஒரு சின்ன பிரிவினால அவங்க ஏன் நாம சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்கள வேண்டான்னு சொல்றோம் நமக்கு புரிஞ்சுக்கணும்ல. இல்லங்க, என்னால இப்படி இருக்க முடியாது. எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு, எல்லாரும் சந்தோஷமா அவளை அனுப்பி வைப்போம்னு நினைச்சேன். வீட்ல ஆடம்பரமா கல்யாணம் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா இங்க என்னடான்னா எல்லாமே வேற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குங்க. இங்க பாரு சாந்தி, ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சிக்க முயற்சி செஞ்சுக்க. நாம சேர்ந்து இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பிரிவை தாங்கிதான் ஆகணும். அண்ணன் இந்த ஸ்வீட் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சந்தோஷமா இருக்குமா? கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? அப்புறம் பாட்டி, எங்களை பார்த்து இவளோட அண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டை பத்தி கவலைப்பட்டு இருந்தாரு. ராத்திரி கதவை ஒழுங்கா பூட்டினீங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் செலவுக்கு கொடுத்த துணியெல்லாம் வந்து சேர்ந்துதானே யோசிச்சுட்டு இருந்தாரு. இவரு புலம்பல் தாங்க முடியாம கல்யாணம் முடிஞ்சதும் முதல் வண்டியை பிடிச்சு வந்து சேர்ந்துட்டோம். ஒண்ணு மட்டும் உண்மைதான். நீங்க போனதுக்கு அப்புறம் ஆரம்பத்துல நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா சவிதா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லா வேலையும் பாத்துக்கிட்டாங்க. நீங்க 2 பேரும் இன்னும் கொஞ்ச நாள் கூட அங்க தங்கிட்டு வந்திருக்கலாம். இங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அட அம்மா, நான் மறந்துட்டேன். அர்ச்சனா மாமியாருக்கு நம்ம வாழ்த்து சொல்லவே இல்ல. லக்ஷ்மிக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுல. அது என்னன்னா, கொஞ்ச நாளா அவங்க வீட்ல ஒரே பிரச்சனையா இருந்ததுனால நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணல. ஆனா கடவுள் புண்ணியத்துல எல்லாம் சரியாயிடுச்சு. அதனால நேரடியா அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கேன். சரிம்மா, அவங்கள வாழ்த்துறதுக்கு நானும் உங்க கூட வரேன். சரிங்கம்மா, நாம போலாம். வந்தனா அம்மா, அர்ச்சனாக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசு. எப்ப வரலான்னு அவகிட்ட கேளு. சரிம்மா, இப்பவே கேக்குறேன். போன் எடுக்கவே இல்லையே. பரவாயில்ல விடுமா, ஒரு 2-3 நாள் கழிச்சு போய்க்கலாம். ஆ, போயிட்டு வாங்களே. இப்ப நாங்க தான் இங்க வந்துட்டோம்ல. ஆ. அந்த கடவுளோட அருளால வீட்ல எல்லாமே நல்ல விஷயமா நடக்குது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, என்ன இதெல்லாம்? நான் அர்ச்சனா கிட்ட என்ன சொல்றது? அவ பிறந்து விட்ட ஆளுங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவங்க 2 பேரும் நம்மளை விட்டு ஏன் பிரிஞ்சுட்டாங்கன்னு கேட்டா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற லட்சுமி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்க? ரொம்ப நேரமா நான் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுல ஏதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒப்புதல் தாம்பூலத்தை பத்தி பேசல. அப்படி அவங்க பேசணும்னு நினைச்சாங்கன்னா சங்கரி கிட்ட சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லலாம்.
இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அம்மா மாணிக்கத்துக்கிட்ட கிச்சனை க்ளீன் பண்ண சொல்றதுக்கு மறந்துட்டேன். அம்மா, நீங்க ஏன் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? காலையில இருந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அம்மா, இங்க என்னென்னமோ நடக்குது. இது எதுவுமே சரியில்லை. தயவு செஞ்சு இதை நடக்க விடாதீங்க. அம்மா, இப்படி நடக்கணும்னு நானும் நினைக்கல. ஆனா தப்பு பண்ணது நீங்க தானே? அம்மா, நான் பெரியப்பாவை நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். அதனாலதான் நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இது எல்லாமே நடக்காம பாருங்க, ப்ளீஸ். இனிமே எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. அண்ணா எடுத்திருக்கிறது தான் கடைசியான முடிவு. இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அவர் சொன்னது உண்மைன்னு நிரூபணம் ஆயிடும். இந்த வீட்ல அவரோட வார்த்தையை நம்ம மதிக்கலன்னு நினைச்சுக்குவாரு. ஆனா அப்பா, அர்ச்சனா, நம்ம அவர் சொன்னபடி கேட்டுதான் ஆகணும். நீங்க 2 பேரும் நாங்க சொல்ற எதையுமே கேட்டுக்கிறது இல்ல. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. உங்க பெரியப்பாவும் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஒழுங்கா இருங்கன்னு. ஆனா நீயும் கார்த்திக்கும் சொன்னபடி நடந்துக்கவே இல்ல. இப்ப பாருங்க என்ன ஆச்சு. இங்க பாரு சாந்தி, என்னங்க, இது யாருக்குமே சுத்தமா பிடிக்கல. நான் இப்ப எவ்வளவு வேதனைப்படுறேன்னு எனக்கு மட்டும் தாங்க தெரியும். அமைதியா இரு சாந்தி. நடந்த எதையுமே நம்மளால மாத்த முடியாது. கார்த்திக் அவன் பெரியப்பா எடுத்த முடிவை ஏத்துக்கிட்டான். உங்க எல்லார்கிட்டயும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீங்களும் இந்த முடிவை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அப்பா, இப்படி பண்றது தப்பு இல்ல. போதும் லக்ஷ்மி. அர்ச்சனா, நான் உன்கிட்ட என்ன சொல்ல வரேனா, இப்போ இருக்கிற நிலைமையில நீ கார்த்திக்கு துணையா தான் இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல உன்னோட துணை அவனுக்கு அவசியம் தேவை. இதுல வருத்தம் எல்லாருக்குமே தான் இருக்கு. இதுல எல்லாருமே நிச்சயம் பாதிக்கத்தான் படுவாங்க. ஆனா உங்களோட வருங்காலத்தை பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிக்கணும். அர்ச்சனா, லேட் ஆகுது கார்த்திக். பூஜைக்கான நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓகே. இன்னைக்கும் ராமாயணம் படிக்க போறியா? ஏன் படிக்க மாட்டேன்? தினமும் தான் நான். தினமும் நான் படிப்பேன் இல்லைங்க. ஆனா இன்னையில இருந்து எப்பவும் போல கிடையாது அர்ச்சனா. அக்கா, அர்ச்சனா இன்னைக்கு பூஜைக்கு. நந்தினிமா, என்னங்க? சீக்கிரம் பூஜையை பண்ணுங்க. சரி. ஆனா இன்னும் அர்ச்சனா அண்ணி. வாய மூடு லக்ஷ்மி.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னில இருந்து உன்னை பூஜை பண்ண விடுவாங்களான்னு கூட தெரியல. யாரும் உன்னை கூப்பிட கூட வரலையே. ஆனா கார்த்திக் தினமும் என்ன யாரும் வந்து கூப்பிடுறது இல்லையே. நானா தானே கீழே போவேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன பண்றது என்ன பண்ணக்கூடாது எனக்கு எதுவுமே புரியல அர்ச்சனா. சரி நீ கீழே போ, அப்புறம் பாத்துக்கலாம். நீங்களும் கீழே வாங்க. ம். அம்மா பிரசாதம் கொடுத்து அனுப்புனாங்க. உங்க 2 பேரையும் அம்மா கீழே வர சொன்னாங்க. அர்ச்சனா கிட்ட நம்ம என்னன்னு சொல்றதுக்கா? இன்னையில இருந்து தனி சமையல்னு சொல்லணுமா? நான் இதை கொண்டு போறேம்மா. எனக்கும் இது அர்ச்சனா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் ஒரே யோசனையா இருக்கு. ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்க இப்படி தயங்குற நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னால இப்படி எல்லாம் இருக்க முடியாதுக்கா. அம்மா, நீங்க ஒரு வாட்டி அப்பா கிட்ட பேசி பாருங்களேன். இப்படி அவர் எல்லாமே தனித்தனின்னு சொன்னா எப்படிம்மா? இப்ப நான் என்னக்கா செய்யறது? இவங்க 2 பேரும் முதலே யோசிச்சிருந்திருக்கணும். இவங்க 2 பேரும் பண்ண தப்பால இன்னைக்கு நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோம். நான் இதை என்னன்னு சொல்றது, எப்படி சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுக்கா. மணிக்கொண்ணே, இன்னைக்கு நீங்க சீக்கிரமா டிஃபன் பண்ணி முடிச்சிட்டீங்களா? ஆமாம்மா, இவங்க எல்லாருக்கும் நான் சமைச்சு வச்சுட்டேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கும் கார்த்திகை தம்பிக்கு என்ன சமையல் பண்ணணும் அதையும் நான் சமைச்சு வச்சிடுறேன்.